படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி உணர்கிற பொழுது லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களும் இல்லை. மெஞ்ஞான புலம்பரில் நம்முடைய அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லா அன இதா அந்த லா அன இல்லா அந்த என்ற அந்த நன்றி தரும் கலிமாவில் லா இல்லாதனை நீக்கி நாடும் நாள் என்னாலோ, லா அன இல்லா அந்த, நான் இல்லை ரப்புல் ஆலமீனே நீதான், நான் இல்லை. அப்பா அவர்கள் நமக்கு ஊட்டி மகிழ்கிறார்களே, லா அன இல்லா அந்த, உன்னை தவிர நான் இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை என்று அல்லாஹுவை உயர்த்தி தருவார்கள். அது எப்படி நான் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களை நினைத்து பாருங்கள். நான் என்று ஒன்று இருக்கிறதா? நான் என்று ஒன்று இல்லை. நாம் நினைத்த இடத்தில் நாம் பிறந்தோமா? இல்லையே. நாம் நினைத்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தோமா? இல்லையே. நாம் நினைத்த நிறத்தில் பிறந்தோமா? இல்லையே. நாம் நினைத்த இடத்தில் பிறந்தோமா? இல்லை. அல்லாஹ் நினைத்த இடத்தில், அல்லாஹ் நினைத்த உருவத்தில், நினைத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்மை பிறக்க வைத்தான். அதைத்தான் அப்பா லா அன இல்லா அந்த, எனக்கு என்ன இருக்கிறது? சரி, பிறப்பில் தான் அப்படி என்று வைத்துக் கொண்டால், வளர்ப்பில் வளர்ந்து வருகிற அந்த கட்டத்தில் திடீரென்று தலையை நாம் சீவுகிறோம். சீவி பார்க்கிற பொழுது ஒரு நாள் ஒரு நரை முடி, தலையில் ஒரு நரை முடி. இது எப்படி வந்தது? நம்மிடத்தில் கேட்டுவிட்டா வந்தது? இல்லை. நம்மை இயக்குவோன் ரப்புல் ஆலமீன். லா அன இல்லா அந்த, நான் இல்லை ரப்புல் ஆலமீனே, என்னிடத்தில் எதுவும் இல்லை, நானாக இல்லை. அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் என்பதை பார்க்கில் நான் என்பதை காணேன். என்னை பார்க்கிற பொழுது என்னையே காணவில்லை, எல்லாவற்றிலும் உன்னைத்தான் காணுகிறேன் என்று சொல்லிவிட்டு, தான் என்பதில் கூடி ததிம்பி நிற்பதென்னாலோ ரப்பே உன்னிலையே நான் கூட வேண்டும். இது என்ன, நாம இல்லையா, ஹல்குகள் இல்லையா என்று கேட்கலாம். அருமையான சகோதரர்களே, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ்வை தவிர எந்த வஸ்துவும் எதையும் படைக்க முடியாது, கையை விரலை கூட அசைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உங்களையும் நான் தான் படைத்தேன், உங்கள் அசைவை நான் தான் படைத்தேன், உங்கள் கண் சிமிட்டலை நான் தான் படைத்தேன், உங்கள் அனைத்தையும் நான் தான் படைத்தேன். இதை போதித்தவர்கள் தான் லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த மௌஜூதும் இல்லை. இந்த தௌஹீதை உலகத்தில் எந்த தௌஹீது வாதியாலும் போதித்து விட முடியாது. அடுத்து வருகிறார்கள், லா மக்சூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வே உன்னை தவிர எந்த நாட்டமும் இல்லை, மனைவியின் நாட்டமும் இல்லை, பிள்ளையின் நாட்டமும் இல்லை, சொத்தின் நாட்டமும் இல்லை, சுகத்தின் நாட்டமும் இல்லை, என் வணக்கமே எனக்கு தெரியாது, நீதான் 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 என்ற நிலை. இதைத்தான் அப்பா போதிக்கிறார்கள். லா மக்சூத இல்லல்லாஹ், நாம் அந்த திக்ருகளை ஓதுகிற பொழுது பெறுகின்ற பேரின்ப ஞானம், அதுவும் அந்த புனிதமான தர்பாரில் இருந்து கொண்டு நாம் ஓதுகிற பொழுது அந்த பெறுகின்ற பேரின்ப ஞானம் சாதாரண ஞானம் அல்ல. இதிலே ஒரு சில தவறுகள் அல்லது ஒரு சில சருகுதல்கள் திக்ருகளை நடத்துகிற பொழுது நமக்கு வந்தால் கூட அப்பா நேரடி கண்ணோட்டத்தின் மூலம் அதை திருத்தி தர தயாராக இருக்கிறார்கள். மறைந்து 14 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களுடைய கவிதைகளிலேயே மிக பிரபலமான கவிதையாக இருக்கக்கூடிய இலாஹி கம் துபக்தீனி என்ற அந்த கவிதையை திக்ர் மஜ்லிஸில் சய்யித் முஹம்மது வலியுல்லாஹ் என்ற அவர்களுடைய மகனார் படிக்கிற பொழுது, ஃபஐன அன இதா அந்த, நீ இருக்கிற பொழுது நான் எங்கே என்ற அந்த பைத்தை மறக்கிற பொழுது அல்லது மறக்க வைக்கிற பொழுது, அது பெரியார்களுக்கு மறக்கிறது என்று நாம் சொல்வதற்கு தயாரில்லை. அது ஞானவான்கள் மறக்க வைத்து அவர்களை நேரடியாக அழைத்து திருத்தி கொடுக்கிற அந்த பாங்கை பெறுகிற புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு லா மக்சூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ் என்று நாம் திக்ர் செய்கிறோமே, அந்த திக்ரின் தாற்பயம் நமக்கு விளங்க வேண்டும். நாம கையை கட்டி முதலாக அல்லாஹு அக்பர் என்று கை கட்டுகிறோம், கட்டிவிட்டு வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்று ஓதுகிறோம். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இஹ்யாவில் சொல்லி காட்டுவார்கள், ஒருத்தன் காலையில சுபஹ் தொழுவதுக்கு கை கட்டுறான், கை கட்டிட்டு வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதின்னு ஓதுறான்.
நான் என் முகத்தை என் உடலை உன்பக்கம் திருப்பி விட்டேன் என்று சொல்லிவிட்டு உடலை எங்கேயாவது உள்ளத்தை செலுத்துகிறான் என்றால் காலையில் எழுப்பி முதலா ஒரு பொய் சொல்லுகிறான் என்கிறார்கள் கஸ்ஸாலி ரலியல்லாஹு. ஓதுகிறது வஜ்ஜஹ்து, யா அல்லாஹ் உன் பக்கம் என் உடலை திருப்பி விட்டேன், என் உள்ளத்தை திருப்பி விட்டேன், என் அத்தனையையும் திருப்பி விட்டேன். ஆனா உள்ளத்தை எங்கெல்லாமோ சுற்ற விடுகிறான். இவன் காலையில் எழுப்பி முதலாக பொய் சொல்லுகிறான் என்று இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்களே. அந்த சொல்லுதலுக்கு அடுத்து நாம் ஓதுகிறோமே அந்த வஜ்ஜஹத்தில், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய வணக்கங்கள் வழிபாடுகள், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மௌத், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கே உரியது. இந்த ஆயத்தை வைத்து பாருங்கள். லா மக்சூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எனக்கு எதுவுமே நோக்கம் கிடையாது. இந்த தௌஹீதை உலகத்தில் போதித்தது யார்? இந்த ஞானவான்கள். இவர்கள் எப்படி இந்த ஞானத்தை பெற்றார்கள்? உலகத்துல சிலருக்கு தௌஹீத் எப்படின்னா, தர்காவுக்கு ஜியாரத்துக்கு வராம இருந்தா தௌஹீத் வந்துடும். சிலருடைய தௌஹீத் அப்படி, ஜியாரத்துக்கு வரலைன்னா அவங்களுக்கு தௌஹீத் வந்துடும். நாம சொல்றோம் ஜியாரத்திலும் தௌஹீத், விரல் அசைப்பதிலும் தௌஹீத், வாழ்க்கையிலும் தௌஹீத், அத்தனையிலும் தௌஹீத், எங்கள் திக்ரிலும் தௌஹீத். லா மஅபூத இல்லல்லாஹ்வோடு நிறுத்த மாட்டோம், லா மக்சூத இல்லல்லாஹ் என்ற கட்டத்திற்கு வந்து நிற்போம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை போதித்த இந்த ஞானவான்கள் இவர்கள் எப்படி இந்த ஞானத்தை பெற்றார்கள்? உலகத்தில் பொறியியலை பெற்றுவிடலாம், வானியலை பெற்றுவிடலாம், உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் பெற்றுவிடலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனை அறியக்கூடிய அந்த உயர்வான பாங்கு இருக்கிறது, சாதாரண பாங்கல்ல. கல்வியை கற்கிறார்கள். நம்முடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னால் நின்று பேசுவதே ஒரு பாக்கியம். ஏன்? தவறு வருகிற பொழுது திருத்தி தரமாட்டார்களா? தவறை வர வைத்தாவது திருத்தி தரமாட்டார்களா? அவர்களை காணும் பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? நம்மையும் ஒரு மாணவனாக இணைத்துக் கொள்ள மாட்டார்களா? இணைத்திருப்பார்கள், அதை வெளிப்படுத்தி காட்ட மாட்டார்களா என்ற ஒரு பேரவாவோடு தான் பேசுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு வயதில் கல்வியை கற்றுவிட்டு அந்த கல்வியோடு நிறுத்தவில்லை. இன்று கல்வியை கற்கிறார்கள், அதுவும் குர்ஆனை ஓதக்கூட தெரியாமல் அவர்கள் மிகப்பெரிய இமாம்களாக மாறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் தொழுகைக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி கண்மணி நாயகத்தையே விளங்காமல் வாழக்கூடிய கூட்டமாக வாழுகிறார்கள். நம்ம அப்பா பல பைத்துகள்ல சொல்லுவாங்க, நாயகத்தை விளங்கும் பாக்கியத்தை தாய் என்று கேட்பார்கள். மறைமுகமாக பல இடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்க தெரியவில்லை என்றால் அல்லாஹ்வையும் விளங்க தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை ரசூலாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரசூலாக இருந்தார்கள் என்பதல்ல, இருக்கின்றார்கள். இருந்தார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லும், அதுவல்ல, இருக்கிறார்கள். ரசூலாகவே இருக்கிறார்கள், என்றும் இருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத் உள்ளவர்கள், அல்லாஹ்வால் ஹயாத்தை கொடுக்கப்பட்டவர்கள் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையை நாம் விளங்குகிறோம். அவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? தன்னுடைய கல்வியை, ஆரம்ப கல்வியை கற்று முடித்து விட்டு தன் ஞான பேராசிரியரை நோக்கி ஓடுகிறார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, மூவர் அல்ல, 4 மிகப்பெரிய ஞானவான்களிடமிருந்து தீட்சையை பெற்று, அனுமதியை பெற்று தன் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்கள். பக்குவப்பட்ட அந்த உள்ளம் எப்படி மாறுகிறது? உலகமே அவர்களுடைய கைகளுக்கு கீழாக வந்து நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய வல்லுனரால் சாதிக்க முடியாததை அவர்கள் சாதித்து காட்டினார்கள். நம்முடைய பாலப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கல்வியை பெறுகிறார்கள். ஒவ்வொரு ஞானவான்களாக தன்னுடைய ஆசிரியராக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதிலே ஷேக் பாலப்பா ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் ஷேக் ஜிப்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஞானவானாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஷேக் முஹ்சினுல் முகைபலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஆசிரியராக, தன் மனதை பக்குவப்படுத்தும் ஞானவானாக, தன்னை மனிதனாக, மனித புனிதராக, தான் கை அசைவுக்கு இந்த உலகமே ஆடக்கூடிய அளவுக்கு ஆக்கி மாற்றி காட்டுகிறார்கள். சையது முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அனுமதியை பெற்று